வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். வீட்டில் அமைதி இல்லாமல் போகும், எதையும் செய்ய மனசு வராது, உடல் சோர்வு, மன அழுத்தம், திடீர் உடல் நல பிரச்சனைகள், குழந்தைகள் அடிக்கடி அழுதுட்டு இருப்பாங்க, வீட்டில் சின்ன சின்ன சண்டைங்க, இப்படியெல்லாம் தொடர்ந்து வரதுனால நிம்மதியே இல்லாமல் போயிடும். இப்படியெல்லாம் நடந்தால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கண் திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் கந்திருஷ்டினா என்ன, அதன் அறிகுறிகள், அதிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்றத ஆன்மீக பரிகாரங்களோடு பார்க்கலாம். கண் திருஷ்டி என்றால் என்ன? ஒருவரின் பொறாமை பார்வை, தீய எண்ணம் அல்லது அதிகமான பாராட்டு கூட சில நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் கூறப்படுது. நம்ம முன்னேற்றம், சந்தோஷம், செல்வம், குழந்தைகள் இவற்றை பார்த்து சிலரின் மனதில் வரும் தீய எண்ணங்கள் ஒரு ஆற்றலாக வெளிப்பட்டு நம்மை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது. இதை தான் கண் திருஷ்டி அல்லது தீய கண் என்று சொல்லுவாங்க. கண் திருஷ்டி இருப்பதுக்கான அறிகுறிகள்: வீட்டில் திடீர் பிரச்சனைகள், காரணமில்லாத பயம் அல்லது மன அழுத்தம், குழந்தைகள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, வேலைகள் தடைப்படும், உடல் சோர்வு ஏற்படும், அமைதின்றது வீட்டில் இல்லாமல் போயிடும். இந்த அறிகுறிகள் இருந்தால் ஆன்மீக பாதுகாப்பு செய்வது மிகவும் நல்லது. இப்போது கண் திருஷ்டி நீங்கள் எளிய பரிகாரங்களை பார்க்கலாம். கற்பூர தீபம் ஏற்றுதல். ஒவ்வொரு மாலை நேரமும் வீட்டில் கற்பூர தீபம் ஏற்றி காட்டுங்க. கற்பூர தீபம் வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். தீபம் காட்டும்போது மனதில் இறைவனை நினைத்து எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் நீங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. கற்பூரத்துக்கே உண்டான குணம் தீய சக்திகளை அழிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். கல்லுப்பு பரிகாரம். கல்லுப்பிற்கு நெகட்டிவ் எனர்ஜி உறிஞ்சும் சக்தி உள்ளது. வாரம் 2 முறை வீட்டை துடைக்கும் தண்ணீரில் சிறிது கல்லுப்பு சேர்த்து துடைத்தால் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். மேலும் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பு வைத்து வீட்டின் ஒரு மூலையில் வைக்கலாம். அதை வாரம் 1 முறை மட்டும் மாற்ற வேண்டும். எலுமிச்சை மிளகாய் பரிகாரம். ஒரு எலுமிச்சை மற்றும் 3 அல்லது 7 பச்சை மிளகாய் கொண்டு வீட்டின் முன் கட்டி வைக்கலாம். இது தீய சக்திகளை உறிஞ்சி வீட்டை பாதுகாக்கும். வாரம் 1 முறை அதை மாற்றுவது நல்லது. குழந்தைகளுக்கு திருஷ்டி கழித்தல். சிறிய குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி சீக்கிரம் படும். சிறிது கல்லுப்பு அல்லது மிளகாய் கொண்டு குழந்தையை சுற்றி 3 முறை அதை தீயில் போடலாம். இது குழந்தையை தீய பார்வையிலிருந்து பாதுகாக்கும். ஒரு பேப்பரில் கொஞ்சம் மிளகு, கடுகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு குழந்தைய நல்லா நிற்க வச்சு சுற்றிட்டு அந்த பேப்பரை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் எங்கே திருஷ்டி கழிச்சு எரிப்பீங்களோ அங்கே வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் அதை எரிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த இதுவெல்லாம் பொரிஞ்சு எரியத்துலேயே குழந்தைங்களோட அந்த திருஷ்டியும் கழிக்கப்படும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நம்பப்படுது. வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். நமக்கு இஷ்ட தெய்வங்கள் என்னதான் நிறைய இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அது அவங்களுக்கு நம்பிக்கையான தெய்வமாகவும் இருக்கும். அது உண்மையும் கூட. ஆனால் அம்மன் வழிபாடுன்றது அனைவருமே செய்யக்கூடிய ஒன்று தான், செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அம்மன் முன் தீபம் ஏற்றி ஓம் துர்க்கையே நமக என்று 11 முறை சொல்லுங்க. அம்மன் அருள் நம்மை தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுதல். காலை மாலை வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது. அதேபோல் தீபம் இருக்கும் வீட்டில் தீய சக்தி தங்காது. ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு. நீங்கள் எந்தெந்த எண்ணெயில் ஏற்றினாலுமே ஒவ்வொரு எண்ணெயிலேருந்து வரும் அந்த தீபத்தின் சுடருக்கு ஒரு சக்தி நிறைந்திருக்கு. இது உண்மையான ஒன்று. நேர்மறை எண்ணங்கள் மற்றும் பக்தி. எந்த பரிகாரத்தையும் விட முக்கியமானது நம்ம மனநிலை தாங்க. நல்ல எண்ணம், இறை நம்பிக்கை, நேர்மறையான சிந்தனை இவை இருந்தால் எந்த தீய சக்தியும் நம்மளை பாதிக்க முடியாது. தினமும் இறைவனை நினைத்து நன்றி சொல்லுங்க. இந்த பரிகாரங்கள் அனைத்தும் நம்பிக்கையுடன் செய்யப்பட வேண்டும். பயம் இல்லாமல் பக்தியோடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்.
இறைவன் அருள் இருந்தால் எந்த தீய சக்தியும் நம்ம தொட முடியாது. நண்பர்களே, இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், பாதுகாப்பு பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்கள் குடும்பம் எப்போதும் இறைவன் அருளால் பாதுகாப்பாக இருக்கட்டும்.